என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ரா கணபதி எழுதின முதல்ல ரா கணபதி எழுதின ஜெய ஜெய சங்கர. அதுலேருந்து ஆதிசங்கரோட கதையை சொல்லிகிட்டு இருக்கேன். போன வாரம் நான் முடித்தது பிரார்த்தனை நிச்சயமாக பகவத் பிரசாதம் நமக்கு கிடைக்காமையா போகும் அப்படின்னு அரியாம்பாள் சொல்கிறா. அதில் முடித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆறுது பார்க்கலாம். நீ சொல்கிற, ஆனால் எனக்கு ஏன் பிரார்த்தனையிலேயே நம்பிக்கை குறைஞ்சுட்டே போகிறதே. ஆசையை மனசில் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பூஜை முழுசாக நம்பிக்கை எப்படி வரும்? அந்த பூஜைக்கு ஏற்ற பலன் தானே கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப விரக்தியோட, அப்படின்னு நீங்கள் பூஜையே செய்ய வேண்டாமே அப்படின்னு ஆரியா சொன்னான். சிவகுருக்கு தூக்கி வாரி போட்டுது. நீ என்ன சொல்கிற அப்படின்னார். கவலையோடு நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு மனசு ஒருமைப்பட மாட்டேங்கிறது. ஆனால் ஒருமைப்பட்ட மனசோட அடுத்தவா செய்கிற பூஜையை பார்த்து உருகலாமே. நம்ம கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு இழுத்தா ஆரியாம்பாள். சொல்லு. சிவபெருமாள் கோவிலில் அர்ச்சகெல்லாம் ரொம்ப பக்தியோட விசேஷமாக ஆராதனையும் அபிஷேகமும் செய்யறாளாம். ஈஸ்வரனுக்கு சுத்தமான நெய்யால் அபிஷேகம் செய்யறப்ப மனசே நெய்யாக உருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கலியுக வரதன் சிவபேரூர் வடக்குன்னநாதன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே போய் ஒரு மண்டலம் பஜனம் இருந்துட்டு பார்க்கலாமோன்னு ரொம்ப நாளாக ஆசை. அகத்து பூஜையை நீங்கள் நிறுத்த மாட்டேங்களேன்னு தான் சொல்ல தயங்கினேன். அதோட இடம் மாறி இருந்த மனவேதனையும் கொஞ்சம் குறையும் பாருங்கோ. ஆமாம் சிவகுரு ஆமோதிச்சார். ஆத்து பூஜை கோவில் பூஜை அப்படின்னு ஏன் நினைக்கணும்? பரம்பரையாக நம்ம ஆற்றுல இருக்கிற அதே சிவபெருமான் தான் இன்னைக்கு ஓம் மூலமாக நம்மளை சிவபெருவருக்கு கூப்பிட்டுருக்கார். ஆத்தையும் கோவிலையும் விட அக உணர்வும் மனசும் தானே முக்கியம். அப்படி ஒரு மனசோட முனிவர்களும் சித்தர்களும் புனிதப்படுத்தின ஒரு க்ஷேத்திரத்துக்கு நான் வரமாட்டேன்னா சொல்லுவேன். உனக்கு எதுக்கு ஒரு சந்தேகம்? பூமிக்கு அடியில் எல்லா இடத்துலையும் நீர் ஓடுறது. அது மாதிரி ஆண்டவனோட சாநித்தியம் எல்லா இடத்துலையும் இருக்குது. சிவப்பூரூர் ரொம்ப தூரத்தில் இல்லையே, பக்கத்தில் தானே இருக்குது. போயிட்டு வரலாம். திருப்பூரூர் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா. கிளம்பி போய் ஆச்சு. தினமும் திருக்குளத்தில் ஸ்நானம், கட்டுப்பாட்டோட 6 கால ஆலய தரிசனம், பாராயணம், தியானம், இப்படியே பொழுத போக்கின்னு இருந்தா. இது பேர் தான் பஜனம்னு. இப்போவும் இந்த மாதிரி பஜனம் இருக்கா? திருச்சிவப்பெரூராக இருந்த ஸ்தலம்தான் இன்னைக்கு திருச்சூர் அப்படின்னு மாறி இருக்கு. வடமொழியில் விருஷாசல கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். விருஷராஜரான நந்திகேஸ்வரனுக்கு உருவமாக தெரிகிற அழகான மலையில் ஈஸ்வரன் கோயில் கொண்டிருக்கார். ஆதி காலத்தில் மலையாக இருந்து இப்போ சமதளமாக பண்ணிட்டாத. திருச்சூருக்கு சேர்ந்தா 2 பேரும், காலடி தம்பதியினர் 2 பேரும் பகவானுக்கு தினம் நடக்கிற ஆராதனையிலேயே ஐக்கியமாயிட்டா சிவகுரு தம்பதிகள். அவளுக்கு பேச்சு மூச்சு கனவு நினைவு எல்லாம் பரமேஸ்வரன் தான். ஆமாம், அவளோட கனவுல கூட சிவன் தான் வந்தார். அந்த தம்பதிகளுக்கு விஸ்வரூபமாக தரிசனம் கொடுத்தார். அவருடைய புண்ணியம் நிறைவேறியது. அவர் விரும்பி கேட்க வேண்டியது வேற என்ன? பிள்ளை வரம் கூட அப்போ அல்பமாயிடுத்து அப்போ. ஆனால் ஈசன் விடலை. பாரத பூமியை புண்ணிய பூமியாக மாற்ற நினைச்சார். அதனால் சிவகுரு கிட்டக்க உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனாக்க இந்த மங்கள வார்த்தை ஒட்டி ஒரு வினோதமான நிபந்தனையும் போட்டார் ஈஸ்வரன். உனக்கு அறிவும் அருளும் நிரம்பிய ஆனால் ஆயுசு குறைவா ஒரு மகன் உனக்கு போருமா? இல்லை நீண்ட ஆயுள் குறைஞ்ச அறிவு உள்ள பல புத்திரர்கள் தரட்டுமா? இந்த 2ல் உனக்கு எது வேணுமோ நீயே தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு ஈசன் நிபந்தனை போட்டார். சிவகுரு குழம்பி போயிட்டார். என்ன சொல்கிறது? ஈசனும் மறைஞ்சு போயிட்டார். சிவகுருக்கு நித்திரை கலைஞ்சு போச்சு. ஆனால் குழப்பம் அப்படியே தான் இருந்தது. ஆரியாம்பாளை எழுப்பி அவகிட்ட யோசனை கேட்கலாமா அப்படின்னு நினைச்சார். அப்போ ஆரியாம்பாளை அவர் தொட்டு எழுப்பினான். அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவ சொன்னதை கேட்டதும் இந்த
ஆச்சரியத்தை விட ஆச்சரியம் அவரால் தாங்க முடியல. அவளுக்கும் அதே கனவு. ஈஸ்வரன் நல்ல வேடிக்கை தான் பண்ணியிருக்கார். இவாளை சோதிக்க நினச்சிதான் தனித்தனியாக இப்படி நிபந்தனை போட்டிருக்கார். இந்திரஜாலம் செஞ்சுன்னு இருக்கார் ஈஸ்வரன். அவரோட தரிசனம் அவ்வளவு ஈஸியாக கிடைக்கக்கூடியதா என்ன? ஒரு வார்த்தையும் கொடுத்துட்டு அதில் ஒரு விளையாட்டு முடிவு செய்ய நாம் யார்? வேண்டும் வேண்டான்னு தேர்ந்தெடுக்க அவர் என்ன நினைக்கிறாரோ அவரே தேர்ந்தெடுத்துக்கட்டும், நாம் பேசாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டா அரியாம்பாள். 2 பேரும் குழப்பத்தை விட்டுட்டு அமைதியாக இருந்துட்டா. சிவகுரு தன்னோட பூஜையோட பலனை எதிர்பார்க்கல. நம்மாத்து பூஜை நமக்கு அப்புறம் தொடரணும், நமக்கு அதுக்குத்தானே ஆசைப்பட்டார். ஈஸ்வரன் அந்த பரம்பரையில் பிறக்க முடிவு பண்ணிட்டார். பிறவாயாக்கை பொம்மனாகிய நான் பிறந்து அம்மா அப்பா அப்படின்னு அழைக்க தகுதி பெற்றவளை யாராவது இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு தேடின்னு இருந்தார் ஈசன். கடைசியில் சிவகுரு அரியாம்பாளிடம் அந்த தகுதி இருக்கிறத பார்த்தார். உத்தம தம்பதிகளை கண்டு சோதிச்சு பார்க்க அது அவருக்கே பிரச்சனையாயிடுத்து. என்ன பிரச்சனை? தம்பதிகள் 2 பேரும் ஈசன் முன்னாடி நின்றுண்டா, சரணாகதி அடைஞ்சா. அப்போ அவர்கள் சின்னத்தில் உள்ள சிவலிங்கம் சொல்லிட்டு, உனக்கு குணவாளனான ஒரே மகனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவருக்கு மனசில் சொல்லிட்டு, அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அதை இன்னும் 2 நாள் கழித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.